பத்தி பேசுற எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சினேகா மாதிரி இருக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நயன்தாரா மாதிரியே இருக்கிறாங்க, நடுவில் இருக்கிறவங்க எல்லாம் குஷ்பு மாதிரியே இருக்கிறாங்க. அழக பத்தி பேசக்கூடாது. பாத்துக்க, ஏன் பேசக்கூடாது? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டு என்ன மைக்கு 1000 வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கோயில காட்டினா உங்களுக்கு பயமா இருக்குதா? யானை கருப்பு தான், யானை புழு கருப்பு தான், நான் ஒரு சிந்து சாக்கடை பொந்து நாத்தம் பொருட்களையே செங்கல் இருந்து சிமெண்டில் இருந்து பொட்டிக்கார சண்டு அடைகளையே நான் ஏன்டா சின்ன பொம்பட்டியில 5 வருஷமா ஒரு பாலம் கட்டுறாங்க. ஆள் இல்லையா காவு கொடுக்கறதுக்கு. 4 பேர் வந்திருக்காங்க, வளைய எடுத்துக்கிட்டு உன்னை புடிச்சிட்டு வந்து குடிச்சாங்க. என்ன வெட்ட வேண்டியதில்லை. அந்த பாலம் உருப்படியா நிக்கணும்னா பொட்டிக்கார வெட்டா தீர்ந்து போச்சு. நான் ஏன்டா இது கொடுத்துட்டாங்க, வெள்ளரை கொடுத்து ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதையை நீங்க கேளையா, தூத்துக்குடி பொண்ணையா தூத்த கொஞ்சம் பாறையா பார்த்தேன். நீ பார்த்து பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் பாப்பீச்சவா, சிங்கிச்சா சிங்கிச்சா மஞ்ச கலரு சிங்கிச்சா பச்சை கலரு சிங்கிச்சா வண்ண வண்ண சேலையா பசுட்டு சாட சேலையா வாங்கி கொடுத்து சேலையா சிங்கிச்சா சிங்கிச்சா கிழவிக்கெல்லாம் தொங்கிச்சா பொமரிக்கெல்லாம் என்ன அதுவும் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன்டா சொல்ல மூடிக்கிறேன். வந்து ஹாஸ்பிட்டல் போலவா மூடிட்டு அப்படியே வாயில வச்சு உப்பு காய்ந்து தேய்க்கிற மாதிரி தேய்க்கிறது சத்தம் போடணும். நான் ஏன்டா அழக வச்சு அழக சொன்ன இவங்களுக்கு எவ்வளவு போறாங்கன்னு தெரியும். சரி சரி, உங்களோட எனக்கு என்ன பேச்சு? நான் எங்க அப்பா கிட்ட போறேன். எங்க அப்பனை பத்தியா ஒரு குசுவுக்கு தாங்க மாட்டேன், மூடிக்கிட்டு இருந்தேன். என்ன செய்ய முடியும்? அப்படியே வந்து அவன் வாயில வச்சு அப்பா ஏ ஓலப்பா எங்க 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 அப்பா அப்பா அங்க நக்கறான். பழுப்பு அப்பா பழுப்பு கரவாங்க பாப்பா டெண்டருக்கு பக்கமா எங்க அப்பா ஒன்றா அப்பா ஐயோ சாமி குடியா என்ன ரெண்டுத்துக்கிட்ட அழகுது. ஐயோ சாமி, இதுக்குதான் ஒரு பொம்பளை அழகா லட்சணமா வரக்கூடாது. ஐயோ பாப்பா யார ஊருக்காயில வச்சு 10 ரூபாய்க்கு எதுக்கு நக்கறதுக்கா? ஓஹோ ஊருக்குள்ளே உங்களே ஏசுறாங்க, என்னென்னமோ சொல்லித்தான் பேசுறாங்க. யாரு யாரு என்ன வாங்குறாங்க? வீடியோவிலே பாக்குறோம். முண்டையா ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பாக்குறாங்க.
உண்மையா இந்த 2 டிக்கெட் பாரு பொடக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த 2 டிக்கெட்டுக்கு இன்னும் பல்லு கூட முளைக்கல. ஆமாப்பா அது பாக்குற பார்வை சென பார்வையா பாரு. என்ன பண்ணாங்க கோமக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமைக்கார மச்சானும் இல்ல. சிரிச்சிடுவா முறைச்சிடுவா முறைச்சிடுவா சின்ன சின்ன சேர்த்து நான் தண்ணி போட்டு வந்ததும் இல்ல. இந்த பழைய டிக்கெட் 2 தாறுமாறா வாத்ததும் இல்ல. தண்ணி போட்டுக்கிட்டு ஆறு மாதம் பார்த்ததுன்னு சொல்லு தண்ணி போட்டுக்கிட்டு அப்பா, இனிமே அந்த பக்கம் என்ன விட்டுறாதப்பா. மகளே ஏமா கண்ணே எனக்கு ஒரே ஒரு மகன் சொல்லி உன்னை ரொம்ப செல்லமா வளர்த்தி செல்லமா வளர்த்திக்கிறேன். எப்பா ஓய் நக்கரையா எனத்த ஊருக்காய் உன்னை ரொம்ப பாங்குடன் வளர்த்துறேன். ஆமா உன்னை இங்க இருந்து பக்கத்துல கொடுத்தா பிள்ளை வந்து அடிக்கடி சண்டை பண்ண பிடிக்க அப்படின்னு சொல்லி உன்னை வந்து தொலைல கொடுத்தாய். எங்க ஆத்துக்கு அந்த பக்கம். அப்பா ஓய் கொஞ்சம் இரு, வந்துடுறேன். யா யா ஏய் 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 அங்க என்ன பண்ண துணையோட துணை ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். யார் துணையோட துணையா ஐயோ ஏன்ப்பா துணையோட துணைய ஒண்ணுக்கு போறே நீ பொம்பளைங்களோட பொம்பளை சேர்ந்து போயிடலான்ட்டுதான். இல்ல நீ தனியா தான் போகணும். ஏமா உன்னை அக்கறையில கொடுத்தாய். அக்கறைகளை கட்டி கொடுத்தேன். ஆமா நான் ஒரே ஒரு பிள்ளை. ஆமா அப்பா என்ன கட்டி கொடுத்தீங்க உன் கருமாந்திரம் எடுத்தி. ஆமா ஏதோ ஒரு கட்டை செத்து போச்சு போல. என்ன சொல்ற எல்லாம் பின்னாடி ஒப்பாரி வைக்கிறாங்க. நீதானே இப்ப சொன்ன இல்லப்பா இந்த அழகான பிள்ளைய எங்க கல்யாணம் கட்டி கொடுத்தேன். கண்ணே உன்னை அக்கறையில கையில் பண்ணி கொடுத்தாய். அக்கறையில ஆமா அக்கறைகளை கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுக்கிறப்போ சீரு என்ன செஞ்சேன். என்னம்மா அப்படி கேட்டா நீ ஒரே ஒரு மகன் சொல்லி உனக்கு என்ன கொடுத்தாய். என்ன கொடுத்த 7 வண்டி ஓட்டி விட்டாய். என்ன எருவா எருவா அட இல்லம்மா புலங்கப்பட்ட சாமானா. வேற என்ன கொடுத்த. அது மட்டுமா நம்ம வீட்டுல இருக்கும்போது பிள்ளை வந்து தயிர் மோர் குடிச்சு வளர்ந்த பிள்ளை அங்க போய் பொக்குன்னு போயிருமே அப்படின்னு சொல்லி 7 எருமை ஓட்டி விட்டாய் செனையோட. ஆமா அந்த 7 எருமையை செனை பண்ணதே எங்க அப்பன் தான். மாட்டாத்துல எருமைவா மாட்டாத்துல கூட்டு போய் அட எருமையா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஊசி போட்டு வந்தேன். அப்புறம் அது மட்டுமா 3 கிலோ போட்டாய். என்ன பண்ணிக்கிறியா? 3 கிலோ. பின்ன 3 கிலோ அப்ப எவ்வளவு ஆசையா சொல்ற பண்ணிக்கிறியா? அவனுமா அது மட்டுமில்ல அது மட்டுமா ஆடு கொடுத்தாய், மாடு கொடுத்தாய், கோழி கொடுத்தாய், குஞ்சு கொடுத்தாய். உன் குஞ்ச வாங்கி நான் என்ன பண்றது. கோழி குஞ்சுமா கோழி குஞ்சு கொண்டு போய் அங்க வளர்த்து பிள்ளை சுடுகாடு பிடிக்கணுமே. அது கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து போச்சு. என்ன சுடுவாடு ஆட இல்லமா சிறுவாடு பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லாம் இத்தனை சீர் கொடுத்தனல்ல. இவ்வளவு சீர் வாங்கிட்டு போயிட்டு ஏமா இப்படி அழுத கண்டு சிந்தனமா வந்து நிக்கிறா. ஏமா யாரா என்ன யாரு கேக்குறியா? ஓய் உடம்புக்கு நல்லது சாப்பிடு, வேஸ்ட் ஆக கூடாது. ஓய் என்ன கட்டி குடுக்கையிலே ஏமா இப்படி அழுவுற. ஆட்டை கொடுத்தேன் மாட்டை கொடுத்தேன். ஆமா கோழி கொடுத்தேன் உன் குஞ்ச கொடுத்தேன். என்ன கொடுக்கணுமா? கோழி குஞ்சு நீ வச்சிருந்தியே ஒரு பெரு பெசாதி குஞ்சு. பெருவசாதிமா பெருஞ்சாதி குஞ்சு. அந்த குஞ்சுக்கு தலை மட்டும் இவ்வளவு பெருசு இருக்கு. பெருஞ்சாதி இல்ல. ஐயோ அந்த குஞ்சு தான் குஞ்சு. ஆ. அவன் நல்ல மனுஷன்னு நினைச்சு இத்தனையும் கொடுத்து அவன் நல்ல மனுஷன்னு நினைச்சு என்ன கட்டி கொடுத்து என் புண்டவாயப்பா. நானா நல்லவன்னு நினைச்சு கட்டி கொடுத்து. நல்லவன் இங்க பாருமா என்ன வந்து பொண்ணு கேக்குற போது சாராயம் குடிக்க மாட்டேன், கள்ளு குடிக்க மாட்டேன், பிராந்தி குடிக்க மாட்டேன், பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டு போனான். இப்போ என்னமாச்சு? அப்பா ஓய் அவன் என்ன கட்டிக்கிட்டு போனவன் அவன் 1 மாசம் நல்லா வச்சிருந்தான், 2 மாசம் நல்லா வச்சிருந்தான். அப்படி என்ன பண்ணான்? அதுக்கப்புறம் அவன் போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். பணம் என்ன கொஞ்சமா செலவா இருக்குது. சும்மாவா வச்சுக்கிட்டு இருப்பான் கல்யாணம் பண்ணவன். மனுஷனாடா என்னம்மா என்ன போடுறான்னு கேளு.
கேளுப்பா. என்னம்மா அப்பா அவன் தண்ணி போடுறான். தண்ணி போடுறானா? ஏண்டா தண்ணி போடுறான். என்ன வந்து பொண்ணு கேக்குற போது நான் சாராயம் குடிக்க மாட்டேன், கண்ணு குடிக்க மாட்டேன், பிராந்தி குடிக்க மாட்டேன், பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்ட மக்கள் ஓடி இப்ப என் பிள்ளை வந்து தண்ணி போடுறான். அப்படி தண்ணி போடுறான். எங்க போயிட்டான் பொண்டாட்டி ஓக்க முடியாம? எங்க போயிட்டாமா? எங்க மாமா போயிட்டான்? என்ன பொண்டாட்டி வாக்குறியா? வாடா டேய், கருவா கூட்டி வாடா. டேய், அடுப்பெடுத்து காண போட்டா வாடா. வாடா சூரிய தெரியுமா? மூடிக்கிட்டு இருந்தது. ஒரு கோவத்துல அப்படி ஒரு ஆதங்கத்துல பேசிட்டமா? ஏன் தெரியுமா? ஏப்பா நீ என்ன அப்படா நீ பெத்தவனா கக்குனவனா? என் மாமன் நான் என்னிட்ட குடிக்க மாட்டேன்னு சொல்லி கட்டிட்டு போடணும்ல, கட்டிட்டு போயிட்டு அவன் சாராயம் போடுறான். மனுஷனுக்கு கோவம் தெரியுமா? நீங்க எந்திரிமா? இல்லப்பா அவன் பொண்டாட்டி போறாங்கறிய நியாயமா இது? அப்பா ஓய் தண்ணி போடுறான்ப்பா. தண்ணி போடுறானா? தண்ணி போட்டவன் சும்மா இருப்பானா? என்ன பண்ணா? ராத்திரி 7 மணி ஆனா போதுமப்பா குத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டான்ப்பா. குத்துறானா? என்ன கடப்பறை இல்லையா? போய் பாரு. நான் ஒண்ணும் என்ன கடப்பறையில குத்துறானா? கடப்பாறையில குத்தி இருந்தாலும் உருவி போட்டிருப்பனே. என்ன கவதடியில குத்துறானா? கவதடியில குடித்தாலும் அடிச்சு வச்சிருப்பேன். என்ன கழுத்துடுப்புல குத்துறானா? அதுல இருந்தாலும் போனா போகணும். எதுலமா குத்துனா? அவன் இத்தோடு வச்சிருந்தா எருமை கட்டுற மொளை குச்சி. ராமசாமியோட மோசமான ஆட்டம். குச்சியில போட்டு என்ன குத்துன்னு குத்திட்டான். ஆமாப்பா அவன் குத்துல ஒரு வெடுப்பு ஒண்ணு இருக்குது பாருப்பா. காட்டுற வேலையெல்லாம் தொடையில பெருங்காயமாயி போச்சுப்பா. காயமாயிடுச்சல்ல? ஆமா. உடனே டாக்டர் போக வேண்டியதானே? அங்க டாக்டர் போய் வைத்தியத்தை பண்ணுமில்ல? டாக்டர் கிட்ட சின்னப்பம்பட்டியில டாக்டர் கிட்ட போனேன். சரி. டாக்டர் படுக்க வச்சு பார்த்துட்டு விசுக்குன்னு பயந்துக்கிட்டாங்க. என்னடா அந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரும் காயமா இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒரே ஒரு முடிவு சொல்லிட்டார். என்ன ஏதோ ஊசி போட்டாரா? இல்லப்பா பாப்பா நீ சாகர வரைக்கும் உனக்கு இந்த வெடுப்பு மூடாது எந்திரிச்சு போட்டுட்டாருப்பா. நான் பெருங்காயத்தோட இருக்கிறேன். இனிமே அவனோட பழைக்க மாட்டேன். சரி. உன் கூட படுத்தாலும் படுக்கணும் அவனோட பழைக்க மாட்டேன். ஏன் கூட படுக்கிறியா? ஏமா அப்படி ஊரு ஜனம் என்னம்மா சொல்லும்? ஜனங்களெல்லாம் வந்து படுத்துக்குவேன். ஆனா அது படுத்தவன மனுஷனா நீ? ஏமா நீ அப்படின்னு படுக்கன்னு சொல்ற? அப்பா இனி அவனோட பழைக்க மாட்டேன். நீயே படுத்தது நான் உன்ன விட மாட்டேன். சரி விட மாட்டியா? ஆமா. என்னைக்கு நான் ஏதாவது எனக்கு ஒரு பொழைக்கிறதுக்கு ஒரு இடத்தை சொல்லு. இங்க பாருமா, எங்க நாட்டுல ஒரு மகாராணி இருக்குது. உன்னை அந்த அம்மா இடத்துல கூட வேலைக்கு சேர்த்துறேன். அந்த அம்மா ஏதாவது பணிவிட வேலை செஞ்சு பத்திரமா பொழைச்சுக்க. நான் வேலைக்கு போறேன். ஆமா அப்பா ஓய், ஆனா வேலைக்கு போறேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை. என்ன மாசா? என்ன மாசா? எப்பா ஏய் ஓய் ஏப்பா ஓய் மணினா சொல்லு. எங்க மக ஊர்ல இருந்து வரும்போது அப்பனுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஆசை. என்ன மாசா? அது வந்துப்பா நான் சின்ன குழந்தை இருக்கிறப்பாப்பா சின்ன குழந்தை சின்ன குழந்தை இருக்கிற போது என்ன தூக்கி இங்க முத்தம் வைப்பேன், இங்க முத்தம் வைப்பேன், இங்க முத்தம் வைப்பேன். ஏமா எனக்கு இருக்கிறது ஒரே மக. ஏமா அவனுக்கு முத்தம் கொடுக்கறதோட போச்சு விட்டால எப்படி வளர்த்தோம் நானு? நீ அப்படி முத்தம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாமா, எனக்கு இப்போ ஒரு ஆசைப்பா. இப்பவா? சொல்லுமா, மகளுடைய ஆசையை நிறைவேற்றுறதானே அப்பனுடைய கடமை. அது இப்ப என்ன ஆசைன்னு தெரியுமா? என்னம்மா ஆசை? அது வந்துப்பா இப்போ எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா அது வந்து எப்பா ஏ கடப்பார கந்தசாமி, ஏமா எங்க அம்மா செத்தது காரணம் இப்பதான் தெரியும். ஏய் நீ தவறா புரிஞ்சுக்காத. நாசமா போனவன் குத்தியோ கொண்டு நான் இந்த இடம் மாறி போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? மணி அப்பா ஓய், இப்பதான் நீ ஒரு போலீஸ்காரனுக்கு சொல்றேன். என்னன்னு? எங்க அம்மா இப்படி குத்தி கொண்டு போலீஸ்லயும் சொல்லுவாங்க, நான் என்னங்க பண்ணிட்டு அது இடம் மாறி போச்சுருவேன். வா, இப்போ எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா ஆசை? உட்கார். மக என்னமோ வாங்கிட்டு வந்துருக்க குடும்பம். அப்பா இப்ப எனக்கு என்ன ஆசை தெரியும்? என்னம்மா ஆசை? நீ அப்படி முத்தம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ இப்ப என்ன பண்ற? என்னம்மா செய்யணும்? இவத்த கிட்ட இவத்தியா? அப்பா என்னம்மா? நீ அப்படி முத்தம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாம்மா. நீ இப்ப என்ன பண்ற? என்னம்மா செய்யணும்? அப்பா சொல்லி சொல்றதுக்குள்ள கவுக்கு நேர்த்திச்சே எப்படி? அப்பா நீ அப்படி முத்தம் வச்சு ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ இப்ப என்ன பண்ற? என்னம்மா செய்யணும்? அப்பா டேய் கால போட்டு உட்கார. மனுஷனாடா நீ. என்ன சொல்றதுக்கா விடுறியா? வாங்கிட்டு இருந்தா அவசரமா வாங்கி சாப்பிடலான்னு தான். சரி அப்பா ஏம்மா நீ அப்படி முத்தம் வச்சு ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ இப்ப என்ன பண்ற? என்னம்மா செய்யணும்? உட்கார். ஒரு அடி முத்தம் ஒண்ணு வையப்பா.
எடுத்து ஏதோ ஒரு மகன் சொல்லி உன்னை நான் வளர்த்துறேன் வாழ்வு மகன் முத்தமிட்டான். இப்ப வந்து என்ன வந்து முத்தம் விட சொல்றிய? என் மூஞ்சி என்ன ஆகுது? அன்னைக்கு இருந்த பண்டமேதான் இன்னைக்கு இருக்கு. நான் ஏன் மற்றபடி பேசி அழகை பத்தி புது பொம்மை ஏன்பா அழகை சொன்ன இவ்வளவு பொறாமையா இருக்குது? நீ அழகை பத்தி பேசாத. நான் ராணி கிட்ட வேலைக்கு போட்டா உடனே வேலைக்கு சேர்த்து போய் வேலை செஞ்சு படிச்சுட்டேன். இருப்பா வரேன். கொஞ்சம் தண்ணி எடுத்து